அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ் நம்பர் 8. நரக நெருப்பை அணைக்கும் தொழுகை. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தொழுகை நேரம் வந்தவுடன் ஒரு மலக்கு, ஆதமுடைய மக்களே, உங்களை எரிப்பதற்கு நீங்களே மூட்டியுள்ள நெருப்பை உங்கள் பாவங்களை அணைக்க எழுந்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். மார்க்கப்பற்றுள்ளவர்கள் இதை கேட்டு எழுந்து சென்று உலு செய்து லுஹர் தொழுகிறார்கள். இதனால் ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில் நிகழ்ந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ். இது போன்று அசரிலும் மக்ரிபிலும் இஷாவிலும் நடைபெறுகிறது. இஷாவுக்கு பின் அதிகமான மக்கள் தூங்கிவிடுகிறார்கள். சிலர் தொழுகை, திக்ர் போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்றனர். வேறு சிலர் இருட்டில் விபச்சாரம், திருட்டு போன்ற தீய செயல்களில் ஈடுபடுகின்றனர். விளக்கம். தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற கருத்து பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழுகையில் இஸ்திக்ஃபாரும் பாவ மன்னிப்பு கேட்பதும் இருக்கிறது. ஆகவே தொழுகையில் பாவங்களை பற்றிய மன வருத்தம் உண்டாகிவிட்டால் எல்லா வகையான சிறிய பெரிய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் தனது திருமறையில் பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக, நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடுகின்றன என்று கூறுகிறான். பிரபல சஹாபி ஹஸ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இஷா தொழுகைக்கு பின் மனிதர்கள் 3 பிரிவாக பிரிந்து விடுகிறார்கள். முதல் பிரிவினர் அந்த இரவை பாக்கியமாகவும் நன்மை பயப்பதாகவும் கருதுகிறார்கள். மக்கள் சுகமாக தூங்கும்போது இவர்கள் தொழுகை போன்ற வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த இரவு அவர்களுக்கு நன்மையானதாகவும் லாபகரமாகவும் ஆகிவிடுகிறது. இரண்டாவது பிரிவினர் தனிமை சந்தர்ப்பமாக கருதி பாவமான காரியங்களை செய்கிறார்கள். இதனால் அந்த இரவு அவர்களுக்கு வேதனைக்குரியதாகவும் கேடாகவும் ஆகிவிடுகிறது. மூன்றாவது பிரிவினர் இஷாவுக்கு பின் தூங்கிவிடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த இரவில் நன்மையும் இல்லை, அழிவும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை.